திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே. ஹர ஹர மகாதேவ. வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. பூலிகர்கோன் வெப்பு ஒழித்த புகழிகர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிடப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்துண்டற்பதம் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. விருப்புடன் உபயச்சரணமின் மலரே வேண்டுவார் வேண்டுவதடிக்கும் பொறுப்புகள் தோர்வு இன்றருள் ஒருவல் புகழினை அகனக புகந்து கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகமு திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி தாமே. திருவடி குருவடி தாமே. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாதன் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஸ்கிரீன் தெரியறதானுங்கம்மா? அடி இன்றைய திருப்புகழ் ராகம் குந்தலராளி, தாளம் மிஸ்ர சாப்பு, தலம் திருவண்ணாமலை திருப்புகழ். இறைவன் சகல உயிர்களையும் படைத்து காத்து சிருஷ்டி செய்து சம்ஹாரம் செய்து உமாபதியாக திகழக்கூடிய நம்முடைய சிவபெருமான் அடிமுடி காண ஒண்ணாத திருவுருவமாய் லிங்கோத்பவமாய் நமக்கு சேவை தருகின்ற அருமையான ஒரு காட்சி நமக்கு திருவண்ணாமலையில தான் கிடைக்கிறது. சிவசக்தி சுரூபம். சிவன் அம்பாள் பாதியா இருக்கக்கூடியது அப்படின்னு நிறைய கஷேத்திரம் நம்ம சொன்னாலும் நம்ம கோமதி அம்மன், தம்பசி நிறைய பாக்குறோம். அப்படி எல்லாம் இருந்தாலுமே அந்த கார்த்திகை தீபத்தப்போ மேல திருவண்ணாமலையில ஜோதி ஏத்தும் போது அர்த்தநாரீஸ்வர சுரூபமா திருவண்ணாமலையில தான் அங்க காட்சி. சோ இன்றைய திருப்புகள்ல அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, அந்த வாமபாகத்தில் அம்பாள் வாமபாகத்தை வாங்குவதற்கு எப்பேற்பட்ட சாநித்தியம் உடையவள். இப்ப பொதுவா சொல்லும் போது எப்படி திருமால் மார்பில் இடம் கொடுத்தாரோ, எப்படி பிரம்மா தன்னுடைய நாக்குல சரஸ்வதிக்கு இடம் கொடுத்தாரோ, எப்படி சிவபெருமான் பாதியா தன்னுடைய உடம்பே உமாதேவிக்கு கொடுத்தாரோ, அந்த மாதிரி திருமண வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துறோம். அப்போ அந்த பாதிய வாங்குவதற்கு அந்த உமாவாகப்பட்டவள் எப்பேற்பட்ட ஒரு பெருந்தகையானவள், அவளுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாமே. என்ன குவாலிட்டி அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா அருணகிரிநாதர் இந்த திருப்புகள்ல ரொம்ப அருமையாக சொல்லி முடிப்பார். சோ அத பார்ப்போம். பிற்பாடு நம்முடைய கந்த புராணத்தினுடைய சில குறிப்புகள். ஆஸ் யூஷுவல் எல்லா திருப்புகள்லையுமே கந்த புராணத்தை பத்திய ஒரு சிறு குறிப்பு. சூரபத்மனுடைய அந்த வலிமை, சூரபத்மனை விட முருகப்பெருமான் எப்பேற்பட்ட வலிமை மிகுந்தவர் அதை சொல்லி சூரனுடைய வலிமையும் சொல்லணும். ஏன்னா முருகப்பெருமான காம்பீட் பண்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கணும்னா முருகப்பெருமானுக்கும் அவனுக்கு ஈக்குவலான ஒரு இதா இருக்கணும். இல்லைன்னா அப்படி இருக்கணும். ரொம்ப சாதாரணமான இடத்துக்கு வீரபாகு தேவரே போருமே அவனை சம்ஹாரம் பண்றதுக்கு. அப்போ முருகப்பெருமானே வர்றார் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு பக்தனாகவும் ஒரு சிரஞ்சீவியாகவும் இருந்தாதான் முருகப்பெருமானே ஆவிர்பாவமாய் அவனை சம்ஹாரம் பண்ணுவார். அப்ப அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் அப்படி இருந்தது. இப்போ ராவணனை ராமபிரான் சம்ஹாரம் செய்யறனா, ராவணன் மிகப்பெரிய அழசாட்சி செய்பவன், சிவபக்தன், சாமகானத்தை பாடி இறைவனையுமே மயக்கியவன். அப்ப அப்பேற்பட்ட ஸ்டேட்டஸ் இருக்கு. அதனால அவன் திருமால் திருக்கரங்கனால வதம் செய்யப்பட்ட பாக்கியம் பெற்றான் அப்படி சொல்லணும். சோ அவங்களுடைய அந்த ஸ்டடினஸ்,
அவங்களுடைய அந்த காம்பீட்டிங் அந்த ஸ்கில் அவ்வளவு இருந்திருக்கு அவங்களுக்கு. அதனால இறை சக்தியே வந்து அவங்களை சமகாரம் செய்து. சோ அப்பேற்பட்ட வலிமை மிக்கவர்கள். அதனாலதான் இறைவன் முருகப்பெருமான் அவர்களை சேவலாகவும் மயிலாகவும் இன்னும் பிறகு வச்சிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அதையும் நம்ம இந்த உலகம் அசாஸ்வதமானது, சுவாஸ்வதம் இல்லை, நமக்கு எதுவும் நிலை இல்லை அப்படிங்கிறத பொதுவா பரம விரக்தனா சொல்லுவார் அருணகிரிநாதர். அது இந்த திருப்புகள்ல ரொம்ப வலியுறுத்தி சொல்றார். கால பயம் நம்மளெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு காலன் வரக்கூடாது, இறைவன் தான் வரணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்தி சொல்றார். அதுலயும் இரவியும் திங்களும், அதாவது சூரிய சந்திரர்கள் நிலை மாறாது அப்படின்னு என்னதான் காத்தடிச்சு புயல் பெய்ஞ்சாலும் இரவியும் சந்திரனும் மாறாது என்கிற அந்த தத்துவத்தையும் கூறுகிறார். சிவ சிவ திருச்சிற்றம்பலம். அப்படி அந்த இரவியும் திங்களும் மாறாது, தன்னுடைய நிலைமையிலிருந்து யாரும் எந்த நிலைமை இல்லை அப்படின்னா, ஒருத்தங்க இன்னைக்கு கார்த்திக் சார் இல்லைன்னா திருப்புகழ் கிளாஸ் நடக்காதானா யாரோ நிறுத்தி திருப்புகழ் பேச வருவாங்க. சோ நம்ம இல்லைன்னா இந்த இது நடக்காது அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான குறிப்புகள் நிறைய இன்றைய தினம் ஒரு தத்துவார்த்தமான ஒரு திருப்புகள் இந்த திருப்புகளாக அமைகிறது. இந்த பாடலை பார்த்து இது ஆஸ்யூஷுவலான ஆதித்தாளம் கிடையாது, தகதிமித்த கிட்ட அப்படிங்கிறது. நான் கண்டிப்பா இந்த டைம் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அதாவது எப்படி தாளம் பொதுவா நம்ம கொஞ்சம் ஆதி தாளம் இல்லாம வேறு தாளங்கள் இருந்தா அடியன் அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்து போடுவேன். அதே மாதிரி இந்த டைமும் வீடியோ அடியன் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். குந்தல வராளி, நிறைய வராளி டைப்ஸ் உண்டு. வராளி, புன்னாக வராளி, குந்தல வராளி, நிறைய வராளி இருக்கு. அதுல வந்து குந்தல வராளி அருமையான பிளசண்டான சூதிங்கான ஒரு ராகம். அதை இன்ற பதிவில் நாம் காண்போம். அடியின் முதல்ல அந்த எப்படி பாடுறதுங்கிறத பாடிட்டோம். ஸ்கிரீன்ல பாட்டு தெரியல சார். ஸ்கிரீன்ல பாட்டு தெரியல. பவர் பண்ணுமா? இப்ப தெரியுதாங்கம்மா? தெரியுது தெரியுது தெரியுது. இரவியும் மதியும் தெரிவுற எழும புவிதனிலின முன்றிடுமாதும். இரவியும் மதியும் தெரிவுற எழும புவிதனிலின முன்றிடுமாதும். எழில் புதல்வரு நின்றழுதுளம் புருகும் இடர்கொடு நடலம் படகூற. எழில் புதல்வரும் நின்றழுதுளம் உருகும் இடர்கொடு நடலம் பல கூற. கருதிய உருவங்கொடு கண்ணல் விழி கொண்டுகிரினை நமனு கருதாமுள். கருகிய உருவங்கொடு கனல் விழி கொண்டுகிரினை நமனும் கருதாமுள். கலை கொடு பல துன்பமும் மகளிடனின் கழலினை கருதும் படிவாராய். கலை கொடு பல துன்பமும் மகளிடனின் கழலினை கருதும் படிவாராய். திருவிருவிகத்தில் புய நறிவிரியண்டிசை கிடுகிட வந்திடு சூரன். திருமருவிகத்தின் புய நயல் விரியண்டிசை கிடுகிட வந்திடு சூரன். தினி புய மது சிந்திட அலை கடலந்திட வலியோடு கன்றிடும் வேல. தினி புய மது சிந்திட அலை கடலந்திட வலியோடு கன்றிடும் வேலா. அருமறை பவரன் தர முறை பவரன் பண்புடையவருயரமேவும். அறிவையும் ஒரு பங்கிடமுடையவர் தங்கருணையிலுறையும் பெருமாளே. கலை கொடு பல துன்பகம்
அகழிடனும் களலினை கருதும் படிதா கருணையில் கருணை இலுரையும் பெருமாளுக்கு ஹரோஹரம். கார்த்தி ஒரு சந்தேகம். ஆமா, கார்த்தி, கருகிய உருவம் அதுல இருந்து வரக்கூடாதா? கருகிய உருவம் கொடுகணல் விழி, அதுல இருந்து அடிவரவு பின்னாடி பாடுறது எப்படி வேணா பாடலாங்கம்மா, அது அவங்க இஷ்டம். இப்போ எழில் புதல் வருணின் கூட பாடலாம். அது அந்த பாட்டினுடைய அழகுக்காக பாடுறது. அது குருஜி வந்து அப்படி போட்டிருக்கார். நம்மளுடைய இதுதான் அடி. இன்னும் ஒவ்வொரு அதாவது திருப்புகள் இப்போ தேவாரம் இருக்கோ இல்லை நம்மளுடைய 4000 பிரபந்தம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு கோஷ்டியா ராஜாக்களே பரம்பரையா சில இவங்களை நிர்மாணம் பண்ணி இப்போ ஓதுவா மூர்த்திகளுக்கே சேரும். இன்னொரு திருமுறை பாடல்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஓதுவா மூர்த்திகளுக்கு அந்த அனைத்து இதுவும் சாரும். ஏன்னா அவங்கதான் அது எப்படி பாடணும், எந்த பண்ணல பாடணும், இப்படித்தான் பாடணுங்கிற ஒரு நிர்ணயம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 4000த்துக்கும் அவங்க அரையர்கள்னு சொல்லி அவங்களும் அந்த கோஷ்டி பெருமாளுடைய அந்த உற்சவ காலங்கள்ல எப்படி சேவிக்கிறது, எந்த இடத்துல இருக்கணும் அதெல்லாம் பாக்குறேன். இப்போ இந்த திருப்புகழ் மற்ற அம்பாளுடைய தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து சிலதெல்லாம் அழிந்து போகுது. இப்ப நமக்கு முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு வடிவம் கிடைக்குது. இதையுமே வந்து எஸ்கவேஷன் பண்ணி இன்னும் நிறைய எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவர் 16,000 பாடல் எழுதியிருக்காரு. ஆனா அது பிற்பாடு பாடுறதுக்கு சரியான ஆட்கள் இல்லாம சில தேவதாசிகள் இதை வந்து கோவில்ல, முருகர் கோவில்லையோ இறைவனுடைய சன்னதிகள்லயோ அது பாடி வச்சிருந்திருக்காங்க. அவர்கிட்ட எல்லாம் சேகரம் பண்ணி செங்கல்வராய பிள்ளை வந்து அதை எடுத்து தொகுத்து அப்படியெல்லாம் பண்ணி பிற்பாடு நம்ம குருஜி தணிகை மணியார் போன்றவர்கள் எல்லாம் குரு எழுதி அதை மதானி பண்ணி அதாவது குருஜி தொகுத்த திருப்புகழ் புஸ்தகத்திற்கு மதானின்னு பேரு. எப்படி ஏன் இதுக்கு மதானின்னு பேர் வச்சாருன்னா மொத்தம் 9 நூல்கள். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல், மயில், சேவல் விருத்தங்கள், தெளியரு கூச்சரிக்கை அப்படின்னு இருக்கக்கூடிய இத்தனை நூல்கள் இருக்கு. இதெல்லாமே தொகுத்து அருணகிரிநாதர் எழுதின அனைத்து பாடல்களும். இப்ப நம்முடைய திருப்புகழ் இசை வழிபாடல் புத்தகத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட 506 பாடல், 504 பாடல்கள் தான் இப்போதைக்கு இருக்கு. அது போக சில அனுபூதி அலங்காரங்களை போட்டிருக்காங்க. அது இல்லாம அவர் இப்ப நமக்கு கைவர இருக்கக்கூடிய 1000 சொச்சம் பாடல்களையுமே மதானியில போட்டு அது போக அனைத்து ஒர்க்ஸ் ஆஃப் அருணகிரிநாதர் எல்லாமே போட்டு அதை மதானின்னு போட்டார். ஏன்னா ஒரு முருகப்பெருமானுக்கு எது அணிகலனா இருக்கு அப்படின்னு பார்த்தார். இப்போ பொதுவா நம்ம பார்த்தோம்னா, நானே சின்ன வயசுல பார்த்ததுக்கு எங்க அம்மாட்ட அந்த மாதிரி ஒரு டாலர் இருந்தது. எப்படின்னா பதக்கியம் ஹாரம் எல்லாம் போட்டுக்குவோம். பிற்பாடு நம்ம வஸ்திரத்துக்கு வெளியில வந்து ஒரு பெரிய லாங் செயின் தொங்கி அதுல வந்து ஒரு டாலர் போட்டிருப்போம். அது பொதுவாவே அது ஆண்களோ பெண்களோ இல்ல நம்ம பகவானுக்கெல்லாம் பார்த்தோம், திருப்பதி பெருமாளுக்கெல்லாம் பார்த்தா நல்லாவே தெரியும். அது கபாலீஸ்வருக்கெல்லாம் பார்த்தா இன்னுமே நல்லா தெரியும். அதாவது நம்ம ட்ரெஸ்க்குள்ள வந்து நம்ம எல்லாம் போட்டிருப்போம். அது வந்து நம்ம அந்த கீழே தெரியாது நமக்கு. ஆனா ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு லாங் செயின் வந்து ஒரு ரவுண்டா ஒரு தாமரை பூ டிசைனோ இல்ல வேற ஏதாவது ஒரு டாலரோ ஏதாவது ஹார்ட்டினோ இல்ல அதாவது அதுல ஏதாவது கல் வச்சோ அந்த மாதிரி போடுவோம். அது போடுறது வழக்கம், எல்லாம் போகும்போது போடுவோம்ல. அந்த மாதிரி முருகப்பெருமான் ஒரு டாலர் போட்டிருக்கானா. ஆனா அந்த டாலர்ல என்ன இருக்கான், திருப்புகள் இருக்கான். திருப்புகள் மொத்தமுமே அவர் ஒரு டாலரா பண்ணி திருப்புகள் மதானி திருப்பாகரணும் அப்படின்னு ஒரு வகுப்புல வரும். திருவகுப்புல ஒண்ணுல அப்படி வரும், மதானி காரணம் அப்படின்னு வரும். அது அடி எனக்கு இந்த வகுப்பு முடியும் போது அடின்னு சொல்றேன். திருப்புகள் மதானி காரணம் அப்படின்னு வரும். அத திருப்புகளையே மதானியா அத ஒரு ஆபரணமா முருகப்பெருமான் போட்டு இருக்காரு. அதனால இதுக்கு மதானிங்கிற பேரு தான் ரொம்ப ஆப்டான பேருன்னு குருஜி வச்சார். சோ இந்த திருப்புகள் பாடுவது இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, திருப்புகள் பாடுவதுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு மதமா பாடுறது. அதனால ஒரு சாரார் வந்து அடிவரவு பாடும் போது மேல இருந்து மறுபடியும் பாடி, இப்ப நானும் ஒரு அண்ணாவும் பாடுவோம். அவங்க எப்படி பாடுவோம்னா, அந்த 2வது பாடல் ஒரு தடக்கை பங்கயம் பாடல்னா தடக்கை பங்கயம் ஃபுல்லா பெருமாளை வரைக்கும் பாடிட்டு அந்த ஒவ்வொரு வரியோட 2வது வரியும் தடக்கு பங்கயம் கொடைக்கு கொண்டதன் தமிழுக்கு தஞ்சம் என்றுலகோரே
அந்த தமிழுக்கு தஞ்சம் என்றுள்ள குறை அந்த மாதிரி இருக்கிற 2வது வரி விட்டு எடுத்து பாடி கடைசியா பாடி அதுக்கப்புறம் திருப்பரங்கிரி பெருமாளே அப்படின்னு முடிப்போம். சோ இது வந்து இனிமைக்காக பண்ணுவதுதான். அதான் இதுல பெருசா நம்ம இது இப்படித்தான் ஸ்டிக் டு தட்டா ஆக வேண்டாம். இது நம்ம கொஞ்சம் கேஷுவலா எடுத்துட்டு பாடலை முழுமையா கம்ப்ளீட் பண்ணி பின்பாடு அறவடிவு எப்படி அது எப்படி வேணாலும் பாடலாம் அப்படின்னு திருச்சிட்டம்பலம். இப்போ எதுவுமே சாஸ்வதம் இல்லை அப்படிங்கறத அந்த அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் அப்படின்னு அடியேன்னு சொன்னேன். அப்படி இந்த பாடல்ல இரவியும் மதியும் தெரிவுற எழும் அம்புவிதனில் இனம் ஒன்றிடு மாதும். பொதுவா நம்ம சிறு பிராயத்திலிருந்தே வளர்ந்து வருகிறோம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திருப்போம், நிறைய பாலிடிக்ஸ் பார்த்திருப்போம். நம்ம வளர வளர என்ன இப்படி உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வியக்கும்படி இல்லாம நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி நம்மளுமே கொஞ்சம் போலியா ஆயிடுவோம். நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி இருந்தாலுமே நம்மளுடைய அந்த இதை பண்ணிட்டு கொஞ்சம் போலியாவே நம்ம நடிக்கும்படியாக இருக்கும். ஸோ இந்த அதுல வந்து நமக்கு ஒன்றி இருக்கிறவர்கள் அப்படின்னு ரொம்ப சில பேர் தான். நம்ம அம்மா அப்பா வேற வழியே இல்லை, நம்ம பிடிக்கலோ நம்ம பண்ற எல்லாமே நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்கணும், மாதா பிதாவுக்கு லைட்ஸ் இருக்கணும்ங்கிற அவசியமே இல்லை. அவங்க பெற்ற கடமைக்கு நமக்கு சரியான இதை வழி காமிப்பாங்க. வழி காமிக்கலன்னா சாப்பாடை மட்டும் போட்டு இருந்துக்கோ அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம பிற்பாடு அடுத்த சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தாத்தா பாட்டி, நம்ம உறவினர்கள்னு சொல்லக்கூடிய மைத்துனர்கள் இவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் நமக்கு ஒன்றி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க. இது போக நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. நம்மளால நண்பர்கள்னா எந்த லாபமும் கிடையாது, நோக்காம இருப்பவன் தான் நண்பர். இப்ப நம்ம அடியார்களுக்கு அடியார்கள் தான் நண்பர்கள். அடியார் இல்லாதவன் நண்பராக முடியாது. அது என்ன சொன்னாலும் அடியார் இல்லாதவர் அடியாருக்கு நண்பராக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்கள் அந்த நிலையில் இல்லைன்னு நம்ம சொல்லணும். அது நம்ம ஒரு அடியார் நீங்க அந்த நிலைமையில இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா எப்படி மனம் ஒன்றும் உலகாதீத விஷயமா சிலது நம்ம பேசிக்கலாம், அதுக்கு வேணா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவை தவிர இத டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த அருளை போய் சொல்லி எனக்கு இப்படி ஒரு கிருப்பை கிடைச்சது, ஒண்ணும் இல்ல, தரிசனமே நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம்னா டக்குன்னு ஒரு தரிசனம் கிடைக்கிறது, திடீர்னு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த 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 திடீர்னு செஞ்ச அந்த அனுபவத்தையும் இறைவனை பார்த்த அந்த லயிப்பையும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு சொன்னா எப்படி புரியும்? அதுவும் இந்த அம்மா ரொம்ப பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தான் புரியலன்றுவாங்க கடைசியில. அதனால்தான் கிருஷ்ண சாமிகள் சொல்லுவார், ஒரு கதையவோ ஒரு பக்தி அனுபவத்தையோ இல்ல ஒரு கீர்த்தனத்தையோ சொல்றவங்க கிட்டதான் சொல்லணும். எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம்னா அதுக்கு கௌரவ குறைச்சலாம். அந்த கதையும் அந்த பாட்டும் அந்த அனுபவமும் நமக்கு சாபம் போட்டுருமா. அதனால எங்க சொல்லணுமோ அது அங்கதான் சொல்லணும். அது அபக்தாள் கிட்ட பக்த விஷயத்தையோ பாவத் விஷயத்தையோ ஷேர் பண்ணவே வேண்டாம். அப்படி நம்ம சம்பிரதாயம் வளரவே வேண்டாம். அது அவங்களா அவங்களுடைய நாட்டுக்காக வருவாங்க, இறைவன் அவங்களை அனுப்பிச்சு விடுவார். சோ நம்ம அடியார்களாவே இருக்கணும். ஏதோ அலௌகிகமா விஷயம் பேசுறோம், வீடு சம்பந்தம், வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கு, ஏதோ பிரச்சனை, அப்ப பேசணும்னா அதோட நிறுத்திக்கணுமே ஒழிய அபக்தாள் கூட பேசுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. உலகாதீதமான கேட்டை விட்டு உள்ள வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அபக்தால் கூட நம்ம பேசவே கூடாது. அப்பதான் அந்த நிலையிலேயே நம்ம இருக்க முடியும். எப்பவுமே பக்த கோஷ்டியில இருக்கணும். ஏதோ ஒரு இப்பெல்லாம் நிறைய கூகுள் மீட்டிங் வந்துருச்சு, டெய்லி கால் பண்ணி பகவத் சும்மா இருக்கணும்னு ஒரு பாராயணம் பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய நல்ல பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்காங்க நம்முடைய எழுநவினை இருக்கணும். நிறைய குடும்பங்கள் இருந்தாலும் அது பாராயணம் பண்ணி அவங்களை அதாவது ஸ்ரவணம் கீர்த்தனம் பாதசேவனம், இது ரொம்ப ரொம்ப 3 முக்கியமான பக்தி, நவவித பக்தியில ஸ்ரவணம் கீர்த்தனம். முதல்ல பாடணும் அவனை, இன்னொன்னு கேட்கணும் அவனை பத்தி, இன்னொன்னு அவனுக்கு சேவனம் பண்ணணும். இந்த 3 தான் ஆலய வழிபாடு, நவ சங்கீர்த்தனம், இதான் நமக்கு சொல்லியிருக்கிறது. அப்படி நமக்கு இது எதை சொல்ல வந்தேன்னா, அந்த ஒன்றிடும் ஒரே மாதிரியான திங்கிங் ப்ராசஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் நம்ம மனைவி நமக்கு ஒத்திருப்பாள். இப்போ சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அந்த அதையில நம்முடைய அபிராமி பட்டர் பாடியிருக்கார். இப்போ சொல்லா இருக்கார் சுவாமி, ஒரு சொல்லா இருக்கார் அப்படின்னா அதுக்கு பொருளா அம்பாள் போய் அமர்ந்திருப்பலாம். அவ்வளவு ஒற்றுமை அவங்களுக்குள்ள. அந்த ஒற்றுமை இருந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கையானது செவ்வனே இருக்கும் அப்படின்னு ஒரு இது. அதனால இந்த சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் தொழும் அவருக்கே அழியா அரசும் செல்லும் தவனரியும் சிவலோகமும் சித்திக்குமே அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்குடி. அப்படி புள்ளி பரிமளமா இருக்கக்கூடிய அம்பாள் இறைவனோட சேர்ந்தாதான். அப்போ நம்முடைய மனோபாவம் புரிந்தவர் நம்முடைய கணவரோ மனைவியோ.
அப்பேற்பட்ட ஒன்றின உறவு ஒரே உறவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் விட்டுட்டு இப்ப அது நின்று அழுதுன்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாடல்ல ஒரு 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 சவத்தை போட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க சுத்தி. அத சொல்றார். இப்ப அததான் சாஸ்வதம் சொல்றார். இரவியும் மதியும் தெரிவுற எழும் அம்புவிதனில் இனம் ஒன்றிடு மாதும். இந்த இந்த சந்திரனும் சூரியனும் ஒரு நாளும் தவறாமல் இந்த உலகத்துல உதிச்சிட்டு இருக்காங்க. தெரிவுற ரொம்ப தெளிவாக ரொம்ப சாஸ்வதமாக இருக்கிறார்கள். எழும் அப்பேற்பட்ட புவிதனில் எந்து மாறினாலும் என்ன ஆனாலும் இந்த இரவியும் இதுவும் நிக்கிறதோ, என்னதான் சுனாமி வருது, நிலநடுக்கம் வருதுனாலும் இந்த பகுதியில தான் இருக்குமே ஒழிய சூரிய சந்திரனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. யாரு இன்னமானாலும் அவங்கவுங்க செய்யற வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மழை காலத்தில் வரலாம இருக்கலாம். அந்த சூரியனை மேகம் மறைத்திருச்சே ஒழிய சூரியன் வராம இல்லையே. நம்ம அஜ்ஞானம் அப்படி இரவியும் மதியும் தெரிவுற எழும் அபுவிந்தலில் அந்த பூமிக்கு ஒரு அறமொழி சொல்றாரு. இந்த பூமி எப்பேற்பட்டதுன்னா இரவியும் திங்களும் எப்பவுமே உதிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காகவும் எதுக்காகவும் இயற்கை தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. அதே மாதிரிதானே நம்முடைய மானுடவியலும் அது மாறாது அப்படின்னு சொல்றார். அத ஒரு சிமிக்கையா சொல்றார். புவிதனில் இனம் ஒன்றிடு மாதும் எழில் புதல்வரும் நின்று அழுது உளம் உருகும் இடர்கொடு நடலம். நடலம் அப்படின்னா துக்க பாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவா அப்ப அந்த காலங்கள்ல இப்ப இந்த காலங்கள்லயே எனக்கு தெரிஞ்சு பாக்குறப்போலாம் இப்போ ஒரு நலுங்கு பாடல் பாடுறது, இல்ல ஒரு தாளாட்டு பாடல் பாடுறது, இப்படி எல்லாம் நிறைய விதமான மனித வாழ்க்கையில இப்ப சுவாமிக்கு தான் திருப்பள்ளி வச்சு இதெல்லாம் பாடுவோம். ஆனா மனிதர்களுக்கு இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் செய்யும் போது பாடல் பாடுறது, கும்மி பாடல் பாடுறது, கோலாட்டம்ல பாடல் பாடுறது, நடவு நடும்போது பாடல் பாடுறது, அந்த அரிசி எல்லாம் அறுவடை பண்ணி உதிர்க்கும் போது பாடல் பாடுறது, அப்படிலாம் நிறைய விதமான பாடல்கள். அந்த ஓடம், கும்மி, ஏலேலோ பாடல் இதெல்லாம் ரொம்ப பாரமான பொருள்களை தூக்கும் போது ஏலேலோ பாடல்லாம் பாடுவாங்க. அந்த நம்ம தஞ்சாவூர் சைடெல்லாம் போனீங்கன்னா மர வேலை செய்யறதுல ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய மரங்கள்லாம் அப்ப அந்த ஒரு இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த மரத்தை தூக்கிட்டு போனோம்னா அந்த கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு சில பாடல் பாடுவாங்க. இதெல்லாம் ஆண் பெண் பாலர் அந்த பாலருக்குள்ள அது சிக்காம பாடல்ங்கிறது பறந்து விரிந்த ஒரு கலை. அப்பேற்பட்ட கலையில இரவியும் மதியும் அந்த அந்த பாடலை சொல்லி வரும்போது எதுக்கு சொல்றாருன்னா நடலம், துக்கத்திற்காக பாடுவ பாடல் நடலம்னு கிருபானந்த வாரிசனுடைய உரையில குறிப்பிட்டிருக்கார். அப்படி எழில் புதல்வரும் நின்று அழுது உளம் உருகும் இடர்கொடு நடலம். இப்படி மனைவி நின்று அழுகிறார். அந்த மனம் ஒன்று இருக்கக்கூடிய அந்த மாதாகப்பட்டவள் நின்று அழுகிறார். எழில் புதவர்கள் ரொம்ப அழகான புதல்வர்கள் விட்டுட்டு போறமேன்னு சொல்லி அழுகிறார். இப்ப ஏன் எழில் புலவர்னு சொல்றாருன்னா இந்த இடத்துல அந்த ஆத்மாவுக்கு அந்த உயிரை விட்டு போறது கஷ்டம். ஆனா போயிடுது, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ஒன்றிப்பா யாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது. மனம் ஒன்றின ஒரு பெண்மணியோ இல்ல அழகான அறிவான புதல்வர்களோ எல்லாத்துக்கும் எல்லாமே வராது. ஒன்னு இப்படி இருந்தா ஒண்ணு அப்படி இருக்கும், ஒண்ணு அப்படி இல்லைன்னா ஒண்ணு இப்படி இருக்கும். ஆனா இந்த இடத்துல அந்த மனிதனுக்கு ரெண்டுமே ரொம்ப சாஸ்வதமா அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டும் தான் அப்படி அமைஞ்சதுன்னா உறவினர்கள் சரியா அமைய மாட்டாங்க. ஆனா அடுத்து பாருங்க, நின்று அழுது உளம் பெருகும் இடர்கொடு நடலம் பல கூற தன்னுடைய சுற்றங்களும் அழுது கொண்டிருக்கிறது. அதுன்னு சொல்றார். அழுது உளம் உருகும் இடர்கொடு நடலம். அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா நடலம் வாசிக்கிறார்கள். நேத்து இருந்தியப்பா இன்னைக்கு இல்லையே, இங்க என்னுடைய அம்மான்னு கூப்பிடுவேனே நீ கூப்பிட முடியாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அத்தான்னு கூப்பிடுவேனே கூப்பிட முடியலையே, மச்சான் போயிட்டாரு, இப்படி எல்லாம் உறவினர்கள் தத்த முறைகளை சொல்லி கொண்டு அழுகிறார்கள். அப்படி பல கூற இப்பெல்லாம் படுக்க வச்சிருக்கு. உலகம் எல்லாம் சாஸ்வதம் இல்லைன்னு தெரிஞ்சு இப்பெல்லாம் அந்த மனிதனை கொண்டு நடலம் வாசிக்க அவர்கள் பிதட்டி கொண்டு இருக்கிறார்கள் அவனை போட்டுட்டு. இப்போ ஒருத்தர் என்ட்ரி கொடுக்கிறார். அது யாருன்னா கருகிய உருவம் கொடு கனல் விழி கொண்டு உயிரினை நமனும் கருதா. ரொம்ப கருப்பு தேகமா, காளி கலர், காளி வதனமா, களினா கருப்பு, காளி வதனமா ஒருத்தர் வரார். கருகிய உருவம் கொடு கனல் விழி. ரொம்ப ஏன் அவருக்கு கனல் விழினா அந்த நெருப்புல அந்த நியாய ஜோதி விளங்கினா தான் யாரு முன்னாடி இருக்கான்னு பார்க்க மாட்டார். பக்தனா அபக்தனா, நியாயவானா நியாயவான் இல்லையா, அவன் காமனா லோபியா ஆர்த்தியா அர்த்தாத்தியா எதுவுமே பார்க்காம அந்த கனல் மட்டுமே இருந்து அந்த தர்ம ஜோதி மட்டுமே திகழ்ந்தாதான் அவனுக்கு தர்மராஜான்னு பேரு.
ஏன் அவனுக்கு கனல் விழி? எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் இருந்தால் அவனுக்கு கனல் விழி. அந்த கனல் விழியை கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறான் உயிரினை நமனும் கருதா. அப்படிப்பட்ட நமன் வரும் பொழுது கருதாமுன் களை கொடு பல துன்பமும் மகளிட நின் களனினை கருதும் பணிதானார். அப்பேற்பட்ட அந்த யம வாதனை வருவதற்கு முன்பாகவே முருகப்பெருமானே உன்னுடைய திருவடியை பாடும், உன்னுடைய திருவடியை சிந்தனை செய்யும், உன் திருவடிக்கு சேவகம் செய்யும் அந்த பாக்கியத்தை அடியனுக்கு நல்க வேணும், படிப்பாராய். அப்படி கொடுக்கும்படி உடைய திருவதனத்தை என் மேல் செலுத்த மாட்டாயா என்கிற சொல்ற. அடி கருகிய உருவம் கொடு கனல் விழி கொண்டு உயலினை நமனும் கருதாமுன் கலை கொடு பல துன்பமும் அகலிட நின் களலினை கருதும் படிதாரா. இப்ப ஏற்பட்ட ஒரு உலகாதீத அசாஸ்வத நிலைமையை சொல்லி அந்த நிலை மாறி துன்பம் நேர்கையில் முருகப்பெருமான் தன்னுடைய திருப்பாதத்தினை கொடுத்திருக்க வேண்டும். அதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே சொல்றாரு. அதாவது குறிப்பா நான் செய்த பாவத்திற்கு நீ நீ கூப்பிடணும்னு சில பாடல்லாம் சொல்லுவார். ஆனா அவருக்கே அதுதாயிடுச்சு. நான் முருகப்பெருமானே உன்னை அதாவது ஒரு ஆடும், அதாவது மரளி வருவதற்கு முன்பாக முருகப்பெருமான் மயில் மீது அவன் வர வேணும் அப்படின்னு அப்படியெல்லாம் பாடுவார். அப்படி யமன் வருவதற்கு காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அல்வாயே அப்படி எல்லாம் பாடல். அதாவது காலன் வருவதற்கு முன்பாக முருகப்பெருமான் மயில் மீது ஆரோகணித்து தன்னை கந்தலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் சில பாடல்ல கேட்பார். அந்த மாதிரி இல்லாம இந்த பாடல்ல முருகப்பெருமானுக்கு சேவகம் செய்யும் பாக்கியத்தை அந்த கடலை இந்த யமவாதனைகளுக்கு எல்லாம் முன்னாடி அந்த 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 கடலை பாடக்கூடிய, அதை கருதக்கூடிய, அதை சிந்தனை செய்யக்கூடிய அந்த நிலையை, அந்த படினா படிநிலை, அதை தாராய் பாராய், அதை நல்காய் அப்படின்னு சொல்றார். திருமருவிய தின்புயன் அயன் விரி எண்டிசை கிடுகிட வந்திடு சூரன் திணி புயமது சிந்திட அலை கடல் அஞ்சிட வலியிடும். திருமருவிய வீரலட்சுமியை தன்னுடைய புயத்தில் தாங்கியவராகிய திருமால். திருமருவிய தின்புயன் ஹரி அயன், அதாவது திருமருவிய தின்புயங்கிறது திருமாலையும், அயன்னா பிரம்மதேவனையும் குறிக்கிறது. இப்பேற்பட்ட தேவர்களில் மூத்தவர்களாகிய இருவரும் விரி எண்டிசை கிடுகிட வந்திடு, எண்டிசை காவலர்களும் கிடுகிட வந்திடு சூரன, அவர்களெல்லாம் பயந்து நடுங்கும்படியாக சதங்கையை அணிந்து கொண்டு வரக்கூடிய சூரன். திணி புயமது சிந்திட அலைகடல் அஞ்சிட வழியோடு கண்டிடும் வேளா. அப்பேற்பட்ட தன்னுடைய வேலாயுத பராக்கிரமத்தை எய்தி அவனுடைய தின் தோள்களை, ஏன் இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு தானே தின்தோள், சூரனுக்கும் தின்தோளானா அதுக்குத்தான் சொன்னேன். அவனுக்கும் ஈக்குவலான அந்த நிலை இருந்தது. முருகப்பெருமானே சம்ஹாரம் பண்றாருன்னா அவன் எப்பேற்பட்ட சிவபக்தனா இருந்திருப்பான். அதாவது அவன் ஒரு யாகம் பண்ணுவான். அந்த யாகம் எப்படி இருந்ததுன்னா, கீழே எவ்வளவு அடி போகிறதோ அதே மாதிரி மேலையும் அந்த ஹோமகுண்டம் வளர்ந்திருக்கும். இப்போ ஹோமகுண்டத்துடைய அந்த ஜுவாலை, தீ ஜுவாலை எவ்வளவு மேல எழும்புதோ அதுக்கு ஈக்குவலண்டான அந்த குழி போன்ற அமைப்பு கீழையும் போட்டிருப்பான். அது எவ்வளவுனா 18,000 யோனி. அப்படி அந்த மாதிரி 18,000 அந்த யோனி, அந்த அளவுக்குடைய அந்த குழியான இறக்கமானது. அந்த மாதிரி அவனுடைய தம்பிகள் 1000 பேரும் போட்டிருந்தாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யாகம், அப்பேற்பட்ட யாகம் செய்து அந்த யாகத்தினுடைய பூர்ணாவதிக்கு தங்களுடைய கை கால் வீரர்கள் எல்லாம் அழைத்து போட்டு, அப்புறம் எல்லா தேவர்கள் எல்லாம் ஆபிர்பாவம் மயத்தத்தம் வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார் அந்த அசுரர்கள். அப்படியெல்லாம் கொடும் தவம் செய்து பக்தி சிரோன்மணியாக வளர்ந்தவர்கள் கஷ்யப கோத்திரம் இல்லையா, அவங்களும் அப்படி திணிபுயமது சிந்திட அலை கடல் அஞ்சிட வழியோடு கண்டிடும் வேளா. பேர்பட்ட தின்புயத்தை உடைய அந்த சூரபத்துமன் அஞ்சி அவனை கொன்றும்படியாக தன்னுடைய வேலாயுதத்தை விட்டவர் முருகப்பெருமான். அருமறையவர் அந்தரம் உரைபவர் அன்புடையவர் உய்ய, இங்க புக்ல உடையவர் அந்த உயன்னு கொடுத்திருப்பாங்க.
பதம் பிரிக்காம, பதம் பிரிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அன்புடையவர் புக் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, அருமறை அருமறை எவரந்தரமுறை பவரன் புடையவர் வரு புடையவரு அன்பரமேவுன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த அந்த உய்யங்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. உய்யா இருக்குன்னா அந்த இடத்துல உய்யங்கிற மெய்ய இடத்துல போட்டுக்கலாம். அறிவையும் ஒரு பங்கு இடம் உடைபவர் தங்கு அருணையில் உறையும் பெருமாளே. அருமறையவர் அந்தரம் உடைபவர். அருமறையவர் வேதங்களை, சிறந்த வேதங்களை ஓடக்கூடியவர்களும், அந்தரம் உரைபவர் அன்புடையவர் உய்ய அன்று அறமேவும் அறிவையும் ஒரு பங்கு. இந்த இடத்துல அம்பாளுடைய மகாத்மியத்தை சொல்றாங்க. இந்த கதையவோ இந்த நிகழ்வையோ சொன்னேன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் புரியும். என்னன்னா, பல காலங்களில் பஞ்சம் ஏற்பட்டது நம்முடைய பாரத பூமியிலே, நம்முடைய தமிழகத்திலே அப்படின்னு சொல்லலாம். அப்போ அம்பாள் கருணையே வடிவான அன்னபூரணி என்ன பண்றாங்கன்னா, ஒரு டைம் காஞ்சிபுரத்திலையும் ஒரு தடவை நம்முடைய திருவையாறு காவேரி பக்கத்திலையும் பஞ்சம் ஏற்பட்டதாகவும், அப்போ 2 நாளி நெல் தான் கொடுத்தார் சுவாமி. அந்த கதையை சொல்றேன். இப்போ அபிராமி அந்த அதுல ஒரு வரி வரும். ஐயன் நடந்தபடி 2 நாளிகை கொண்டு அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். பசியெல்லாம் அந்த 2 நாளிகை நெல்ல கொண்டே அம்பாள் தீர்த்து வைத்தாள் அப்படின்னு. இப்போ அம்பாள் தவம் இருப்பதாக ஏகாம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தின் கீழ் அம்பாள் தவம் இருக்கிறாள். அப்போது ரொம்ப பஞ்சமா இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ அங்க இறைவனை வேண்டி, சுவாமி எனக்கு இவருடைய பசி ஆற்றும் தன்மையை எனக்கு தாருங்கள், என்னுடைய குழந்தைகள் பசியாக உள்ளதை என்னால் தாங்க முடியவில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழந்தைகள்லாம் அப்படி வாடுறதே சுவாமி அப்படின்னு அம்பாள் கேட்கிறப்போ, இறைவன் என்ன பண்றான், விளையாட்ட 2 படி அரிசி கொடுத்தாராம். சும்மா 2 படி அரிசி கொடுத்தாராம். அந்த அரிசியை வச்சுட்டு அம்பாள் பசி மட்டும் ஆற்றினா போருமா, அறம் வளர்க்க வேண்டும். அந்த 2 படி நெல்லை கொண்டவே நிறைய தர்மஸ்தாபனங்களை செய்தாள் அம்பாள். அதான் அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அந்த ஐயன் அளந்த 2 நாளிகை அந்த நெல்லையும் கொண்டு அம்பாள் அறம் வளர்க்கின்றாள் அப்படின்னு இந்த இதுல நம்ம பாக்குறோம். அப்படி தர்ம சம்வர்தனியாக திருவையாறு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், தர்ம சம்வர்தனின்னு அம்பாளுக்கு பேர். அதே மாதிரி காமாட்சி அங்க தர்ம சம்வர்தனிங்கிற நாமத்துல சொல்லலைனாலும் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி. 32 அறங்களை அம்பாள் வளர்க்கிறாள் அந்த சமயத்திலே. ஏன்னா வேதம் வல்லார்களுக்கு தானம் கொடுத்தல், பசுவை வைத்தவர்களுக்கு தானம் கொடுத்தல், ஏன்னா அவங்க நித்தியப்படி அவங்களுக்கு பால் கறந்து அதுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்தல், வயதானவர்களுக்கு உட்காருவதற்காக சத்திரங்களை அமைத்து கொடுத்தல், ஆடல் கணிகர்களுக்கு தானம் கொடுத்தல், தண்ணீர் பந்தல் வைத்தல், உணவு தானம் செய்தல், இப்படி எல்லாம் பல இது பிராக்டிக்கலா எந்தெந்த அறங்களை வளர்க்க முடியுமோ அது 32 அறம். அதாடி இந்த பாடலை போடும் போது அந்த 32 அறம் என்பதையும் என்னன்னையும் அந்த பிரிண்ட் உங்களுக்கு அமைச்சு வைக்கிறேன். 32 அறம் அதை அம்பாள் வளர்த்தாள். அப்பேற்பட்ட அறமேவும், அதான் சொல்றார், அருமறையவர் அந்தரம் முறைபவர் அன்பு உடையவர், இவங்கெல்லாம் மொழியும்படியாக. இப்போ ஒரு அறத்தை வளர்க்கிறோம், ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறோம்னா அதனால என்ன பலன், யாருக்கு பலன்னா, தர்ம சிந்தனையாக தர்மத்தை வளர்த்தோம்னால் தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு நியாயம். இப்போ ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இப்படிலாம் பேசுறாங்க இல்லையா, அப்போ இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயங்கள். இதெல்லாம் ஃப்ரீயாவே செஞ்சுட்டோம் அப்படின்னா இதுக்குத்தான் நிறைய காசு செலவாகுது. எஜுகேஷன், மெடிக்கல் ரிசோர்ஸ், இதுக்கெல்லாம் தானே காசு செலவாகுது. அப்போ இதுலதான் அந்த சில அட்டூழியம் எல்லாம் பண்ண முடியும். இப்போ இது இல்லீகல் வச்சுக்கோங்க.
இப்போ இந்த பணம் வந்து பதுக்கிறது, இந்த எஜுகேஷன்லயும் மெடிக்கல்லயும் பணத்தை வந்து இவங்க இது பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டையும் ஃப்ரீயா கொடுத்துட்டோம்னா, இப்ப இந்த அந்த அறம்ங்கிறது இங்க வளர்க்கப்பட்டுச்சுன்னா பின்னாடி அதுல வந்து தானே நிறைய அக்யூமுலேஷன் ஆகுது. அப்ப அது வந்து தீர்க்காது. இப்போ நம்ம எல்லாம் அறத்தோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அறம் வளர்க்கக்கூடிய நமக்கு ஒரு அரஸ்தாபனத்தை வைத்தா அது நமக்கு பயன். ஆனா அறமா இல்லாதவருக்கு அது பயன் இல்லை, அவங்களுக்கு அது ரொம்ப லாஸ். சோ அதத்தான் சொல்றார், அருமறையவர் அந்தரமுறைபவர் அன்புடையவர் உய்ய. இவ பர்டிகுலரா அருணகிரிநாதர் சொல்றாரு. இது ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாருன்னா இதுக்குதான் நான் படிச்சேன். அதான் அருமறையவர் அந்தரம் உரைபவர் அன்புடையவர். இவங்க மூணும் இவர் இந்த மாதிரியான சொசைட்டியான பீப்புள்ஸ், இந்த மாதிரியான ரொம்ப அன்புடையவர்கள், இறைவனிடத்தில் அந்தரமான பக்தி கொண்டவர்கள், 4 வேதங்களை ஓம்பி வளர்க்கக்கூடியவர்கள், ஓமம் செய்பவர்கள், இவங்கெல்லாம் நல்ல நல்ல இவங்கெல்லாம் நல்லவர்கள். இப்ப இவங்க வந்து அதை உய்ய செய்கிறார்கள் என்கிற பட்சத்திலே அது உய்வு பெறும். அப்ப அவர்களுக்கு அது நல்லது அப்படின்னா லோகக்ஷேமத்திற்கு இப்ப நல்ல அவர்களை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது நல்லது. அப்ப இந்த மாதிரியான கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாம் நல்லா உயர்ந்து சிறந்து வளர்ந்தபடியாக அந்த 32 அறர்களையும் அறம் வளர்த்த நாயகியாக அம்பாள் அன்று அறமேவும் அறிவையும் ஒரு பங்கு இடம் உடையவர் தங்கு அருணையில் உரையும் பெருமாளே. அறிவை, அழகானவள், அப்பே அறிவை ஒரு பங்கு, அப்பேற்பட்ட அம்பாலை ஒரு பங்கு உடையவர். அம்பாள் ரொம்ப சிம்பிளிசிட்டியா சுவாமி சோதிக்கிறார்னு தெரிஞ்சுமே வந்து அனுகிரகம் பண்ணா இல்லையா? அதான் வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பாச்சென்று மிக்க அன்பு பூனேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சி என்று பேனேன், ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன், இருநிலமும் திசமும் 4 ககனமுமே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுவார். இப்ப அபிராமி இந்த அதிகா ஞாபகம் வருது. இன்னொரு பாடல் இருக்கும், தேரும் படிசில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றி கொட்டும் தரிகுடிக்கு சமயம் 6 தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் ஒன்று கொண்டாடிய வீணருக்கே. அபிராமி பட்டர் அப்படி துள்றார். ஐயோ அம்மா உன்ன தெரியாம இவ்வளவு நாள் தெரியலையம்மா, இப்பதாம்மா தெரிஞ்சது. தெரிஞ்சிருந்தா இப்ப ஏற்பட்ட மத்த தெய்வ என்னென்னமோ சம்பிரதாயம் சொல்றாங்க, அங்கெல்லாம் போய் உழுகிறாங்களே. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவொன்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவுதந்தாய், என்ன பேரு பெற்றேன், நான் எல்லாம் ஒரு நாய்க்கு சமானமான நீயே வந்து எனக்கு ஒரு அருளை கொடுத்து எனக்கு ஒரு கட்டாட்சம் பண்ணி பேயேன் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மாள் திரு தங்கச்சியே அப்படின்னு ரொம்ப அருமையா அருணகிரி அந்த நம்முடைய அபிராமி பட்டர் பாடுவார். அப்பேற்பட்ட அம்பால சிம்பிளா அருணகிரிநாதர் வர்ணித்து, அருமறைபவர் அந்தரம் உரைபவர் அன்புடையவர் உய்ய அன்று அறமேவும் அறிவையும் ஒரு பங்கு இடம் உடையவர். இப்போ எத்தனையோ அப்சர ஸ்திரீகளும் உலகத்தில் உள்ள பெண்களும் இறைவனை பார்த்து காமூற்றால் கூட இறைவனுக்கு ஹிமவான் மகனான அந்த பார்வதியை தானே திருமணம் செய்ய மனம் உவந்தது. தாட்சாயினியை தானே, தக்ஷன் மகனான தாட்சாயினியை தானே திருமணம் செய்யுமாறு தோன்றது. ஏன்னா அதாவது திருமால் வழிபாடு ஏனைய தெய்வங்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தவன் தக்ஷன். அப்பேற்பட்ட தக்ஷனுக்கு இந்த இறைவனை கண்டாலே பிடிக்காது. நம்முடைய சிவ பசுபதியை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த இறைவனுடைய கண்களிலிருந்து வந்ததாக சொல்லக்கூடியது, இப்ப நம்ம கண்டமணின்னு அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சம் இறைவனுடைய திருக்கண்கள் என்றே கருதப்படுகிறது. இறைவனுடைய கண், அதைத்தான் நம்ம கண்டத்துல போட்டிருக்கோம். இறைவனுடைய கண்ணாகவே பாவிக்கக்கூடியது வந்து நதியில கிடைச்சது. அந்த தாட்சாயினிக்கு அந்த புராணத்துல படிக்கும்போது அதுவா வந்து நதியில கிடைச்சது. அப்ப சிவ சம்பந்தம் அவருக்கு சிறு வயதிலேயே ஏற்பட்டிருக்கிறது. இன்னொன்னு அவர் சாட்சாத் ஆதிபராசக்தி அந்த தாட்சாயினியாக அவதாரம் பண்ணா. கடைசியில தக்ஷனுக்கு தலையெல்லாம் வீரபத்ரர் வந்து காவு வாங்கினதுக்கு அப்புறம் தெரிஞ்சது, ஓ இறைவன் ஆதி பரம்பொருள், ஆதி பரம்பொருள் ஆகிய ஜோதி அந்த முன்றில் ஆதி ஜோதி, அது ஆதி ஜோதி சிவபெருமான் அப்படிங்கிறது அவனுக்கு அப்ப தெரிய வந்தது. அப்பதான் ஒரு வேடிக்கையா சொல்றது, ஸ்ரீருத்ரம் வந்து தக்ஷன் சொன்னதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி, எதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டா, பின்னாடி பகுதியில வந்து சஞ்சமே பிரயச்சமே மேன்னு வரும்.
அதனால அவனுக்கு ஆட்டு தலை வச்சதுக்கு அப்புறம் மேன்னு கத்தினா, அப்பதான் அவனுக்கு சிவஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது ஆடா போனதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு ஹாஸ்யமா சொல்லுவாங்க. அப்படி தக்ஷனும் பிற்பாடு பண்ணினான். அப்ப தக்ஷன் மகளான தாட்சாயணியை தானே சுவாமிக்கு பிடிச்சிருந்து. அப்ப தாட்சாயணிக்கு அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் இப்படி பேர் பெற்றவள். இறைவன் ஆதி பராசக்தியுடைய வரத்தில் பிறந்தவள் தான் தாட்சாயணி. அவளேதான் பராசக்தியா வந்து பார்வதியாகவும் தாட்சாயணியாகவும் மீனாட்சியாகவும் காமாட்சியாகவும் பிறக்கிறார், விஷாலாட்சியாகவும் பிறக்கிறார். எப்படி ஒரு ஒரு மீன் நினைச்சு அதை கண்ல அப்படி அக்கியா அப்படின்னு கண்ல பார்த்தாலே அந்த மீன் குஞ்சுகள் பிடிக்குமோ, அந்த மாதிரி அம்பாள் நம்ம அவ முன்னாடி போய் நின்னாலே நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வந்துடும். அது கிடைக்குதோ கிடைக்கல, அவ கிட்ட போயிட்டு வந்தோம் நிம்மதி. என்னதே சிவபெருமான் இருந்தாலும் அம்பாளுடைய கருணை வேணுமே. பார்வதி பதையே அரஹர மகாதேவ. எப்பவுமே மிதுன வழிபாடு. சில பேர் அம்பாளையே நான் தான் கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க, சில பேர் சிவபெருமானே கும்பிடுவேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த நிலைதானே அந்த சிவம். சிவம்னாலே மங்களம். அப்போ சொல்லும் பொருளும் நடமாடும் துணைகளுடன் தானே பாடலே இருக்கு. அப்போ அப்படி மிதுனமா இருக்கக்கூடிய சிவமூர்த்தத்தை தான் நம்ம வச்சுக்கணும். நிறைய அடியர்கள் உமா மகேஸ்வரராகத்தான் சுவாமி வழிபடுவாங்க. அவங்களுக்கு இந்த தனித்தனியா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. உமா மகேஸ்வரராகவே. ஒரு காலத்துல எப்படின்னா, இப்ப நம்ம தனியா அம்பாள் சன்னதின்னு பாக்குறோம். அந்த அம்பாள் சன்னதி எப்படி இருக்குன்னா, தெற்கு நோக்கி இருக்கும். சுவாமி இப்படி கிழக்கு பார்த்து இருக்காரு அப்படின்னா அம்பாள் தெற்கு பார்த்து இருப்பா. அப்படித்தான் அந்த சன்னதியோட அமைப்பே இருக்கும். எங்க பார்க்கலாம்? திருமணஞ்சேரியில பார்க்கலாம். தனி கோவில் நாச்சியார தனி சன்னதி அம்பாளுக்கு கோவிலுக்கு வெளியில தான் இருக்கும்ல, அகிலாண்டேஸ்வரி மாதிரி அப்படி எல்லாம் இருக்காது. அந்த பிராச்சீனமான கோவில்களை பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வாமபாகத்திலேயே அம்பாள் தெற்கு பார்த்து ரொம்ப அருமையான ஸ்தானத்துல இருப்பார். இப்படி கால மேல தூக்கிச்சுன்னு மனோன்மணியாக தான் இருப்பார் சுவாமி அம்பாள். அப்பேற்பட்ட அம்பிகை தன்னுடைய வாமபாகத்திலே வைத்திருக்கக்கூடிய பெருமான் எங்கிருக்கிறார்? அருணாச்சலத்திலே இருக்கிறாள். அருணாச்சலத்தில் அருணையில் உறையும் பெருமாளே. எங்கே அருமையாக அந்த பாடலை அருணைநாதர் நம்ம புத்தி செய்வோம். இப்பேற்பட்ட சின்ன திருப்புகள் தான் அடியன்கள் எடுக்கலாம்னு நினைச்சேன். அந்த சின்ன திருப்புகளே இவ்வளவு விஷயார்த்தமும் இதெல்லாம், அதாவது ஒவ்வொரு திருப்புகளையும் நம்ம பின்பற்றி இந்த திருப்புகள் படி நடக்கலாம்னு நடந்தாலே நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். அப்பேற்பட்ட அறக்கருத்துக்களும் நம்ம சம்பிரதாயத்துல எதுதான் இல்ல, எதை விடுறது எதை பிடிக்கிறதுனே தெரியாது. ஏன்னா அவ்வளவு கருத்துக்களும் அவ்வளவு சுதந்திரமும் இருக்கு. ஸ்டிக் டு தட்டா இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. நமக்கு எது பிடிக்குதோ, என்ன வேணுமோ, கலை வேணுமா, எனக்கு வந்து பாடல் தான் பிடிக்குமா, நீ பாடியே பக்தி செய். இல்ல எனக்கு வேதம் சொல்றதான் பிடிக்குமா, பசுபதி நாயனார் மாதிரி யுத்தஞ்சல்லியே போய் சிவபெருமான் அடை. இல்ல எனக்கு விளக்கேற்றதான் பிடிக்கும், பெருசா எல்லாம் பாட தெரியாது, சரி விளக்கேற்றியே நீ முக்தி போ. இல்ல நான் நல்ல சாம்பிராணி போடுவேன், மக்களுக்கு சாம்பிராணி, அதாவது மனுஷாருக்கு சாம்பிராணி போட மாட்டேன், இறைவனுக்கு நல்லா சாம்பிராணி போடுவேன் அப்படின்னா குங்கிலிக்கலை நான் நல்லா போய் பிறந்துக்கோ போ, சாம்பிராணி போட்டு வேலையப்பா அப்படின்னு சொல்லுவார். இல்ல நல்லா நான் பாடுவேன், நல்லா ரொம்ப கணீர் சாரீரமா இருக்கும் அப்படின்னா ஒரு ஞாபகரசராவோ ஒரு ஞான சம்பந்தராவோ, இல்ல நான் நல்லா திட்டுவேன், நல்ல வாஞ்சையா திட்டுவேன் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நேரான போய்க்கோ. இல்ல எனக்கு அழுக மட்டும்தான் தெரியும் அப்படின்னா மாணிக்க வாசகரா போய்க்கோ. சுவாமி எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறார். அப்போ இப்படியெல்லாம் கடந்து வந்து, ஏன்னா இந்த நீங்க ஞான சம்பந்தர் பாடலையும் நாவக்கரசர் பாடலையும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் சுந்தரமூர்த்தி நாயனார் வரும் கொஞ்சம் க்ளோஸா போலவர் சுவாமிகிட்ட. அதுக்கப்புறம் தான் அருணகிரிநாதர்லாம் வந்தாங்க. இப்போ ரொம்ப பரம சோசியல் ஆயிரும் முருகப்பெருமான்ட்ட. ஏன்னா அந்த களிமுற்றம் ஆக ஆக அந்த வேதனை தாழாமல் அடியார்கள் தன்னுடைய புலம்பர்களை ரொம்ப ஓப்பனா, இப்ப கோனார்கிட்ட போனோம்னா ரொம்ப இதா ரொம்ப விமர்சனமாக படங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நம்ம சிவமாக பார்க்க வேண்டும். ஒரு 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 பெண் மனம் இருக்காங்கன்னா அதை நம்ம கோவில் எல்லாம் தேர்ல எல்லாம் அதை போட்டிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அதையும் ஒரு தெய்வீக தன்மையாக தான் பார்க்கக்கூடிய, மற்றவர்களுக்கு அது கேலி பொருளாகத்தான் இருக்கும். அதை நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். இதுவும் சிவசக்தி ஸ்வரூபமே, இதுவும் மானுடவியல்ல இருக்க வேண்டியது அப்படின்னு எல்லாரையும் சக்தி ஸ்வரூபமாக தான் நம்ம சம்பிரதாயத்துல பார்க்கணும். அப்படி ரொம்ப அருமையான அந்த தேவிக்கு இடம் கொடுத்தாங்க போயிருக்கலாம். ஆனா தேவிக்கு எப்படி அந்த தேவியோட குவாலிட்டி என்ன, அது எதனால அம்பாளுக்கு இடம் கொடுத்தான்னு சொல்லி அந்த திருவண்ணாமலை தீபத்திலே அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக ஒரு வெளியே வந்தார் அப்படின்னா 6 மணிக்கு வந்தாருன்னா அங்க மேல கரெக்டா அவங்க அந்த விளக்கு ஏத்திடுவாங்க. சோ அந்த we are waiting for that சிவசக்தி அரைவல். அவங்க வர்றதுக்கு தான் நம்ம வெயிட் பண்றோம். அப்பதான் அங்க மங்களம்.
பிரியாவிடையோட சுவாமி வந்து வெளியே நின்றாலுமே அந்த அர்த்தநாரி சுரூபமா அந்த வாம பாகத்துல அம்பாள் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அங்க மேல கரெக்டா விளக்கேத்துவாங்க. அவர் வராருன்னா அங்க விளக்கேத்தியாச்சுன்னு அர்த்தம். நம்ம தேசமங்கையர்கரசி அம்மா ரொம்ப அருமையா அதை சொல்லுவாங்க, இந்த அர்த்தநாரீஸ்வரர் வர்றது அப்படின்னு சொல்லி. அப்படி ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமே நம்ம பாடி அதை நம்ம நிறைவு செய்வோம். திருச்சிட்டம்பலம். இரவியும் மதியும் தெரிவுரைகளும் அபுவிதனிலினமுன்றிடுமாதும். இரவியும் மதியும் தெரிவுரைகளும் அபுவிதனிலினமுன்றிடுமாதும். எழில் புதல்வருணில் அழுதுளம் முருகும் இடர்கொடு நடனம் கூற கருகிய உருவங்கொடு கணல் வெளி கொண்டு உயிரினை நமனும் கருதாமுல் கலை கொடு பல துன்பமும் மகளிடனின் கழலினை கருதும் படிவாராய். திருமருவிய தின்புய நயன் விரியன் திசை கெடுகிட திருசூரம். திருமருவியத்தில் புய நயன் விரியன் திசை கெடுகிட திருசூரம். தினி புய மது சிந்திட அலை கடலிட வலியோடு கண்டிட்டும் வேலா. தினி புய மது சிந்திட அனல் அலை கடலிட வழியோடு கண்டிட்டும் வேலா. அருமறையவரல் தர முறைபவரன் புடையவர் உயர்ந்தரமேவும். அருமறையவர் தர முறைபவரன் உடையவர் உயர்ந்தரமேவும். அறிவையும் ஒரு பங்கிடம் உடையவ தங்க உனையில் உரையும் பெருமாளே. அறிவையும் ஒரு பங்கிடம் உடையவ தங்க உனையில் உரையும் பெருமாளே. கருகிய உருவங்கொடு கனல் விழி கொண்டு இரினை நமனும் கருதாமுல் கலை கொடு பண துன்பமும் மகளிடனின் கழலினை கருதும் படிதாராய். உரையும் பெருமாளே பெருமாளே. வெற்றி வெடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. கம்பத்திலையானுக்கு ஹரஹரோஹரா. வீரவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. திருச்சிட்டம்பலம். நம்ம பிரேமம்மா வாழ்த்து பாடல் பாடினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த இது வச்சுக்கலாம். திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம். நன்றிங்க, நன்றிங்க. வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க, நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமையா